சாப்பாட்டினுடைய பாத்திரத்தை கழுவாமல் சாப்பாட்டினுடைய சமையல் அறையில் வைத்திருக்கின்ற நாள் முழுவதும் முசீபத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நாயகம் சொன்னாங்க, பாத்திரத்தை கவுட்டு வைங்கன்றாங்க. 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே பாக்டீரியாக்களை பத்தி நாயகம் தெளிவாக கிளாஸ் எடுத்துட்டாங்க. எதால அழிவு வர போகிறது? அல்லாஹ் அதாப தூக்கி நெருப்பு கொட்டுறான். அது மாத்திரமல்ல அழிவு. பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம் கழுகாமல் எந்த ஒரு வீட்டில சமையல் அறையில கவுட்டு வைக்காம அப்படியோ இருக்கிறதோ அந்த வீட்டுல முசீபத் இறங்குதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம்கள் சொல்லுகிறார்கள், எந்த வீட்டுல காய போட்ட உடுப்ப காஞ்ச உடனே எடுத்து வீட்டுக்குள்ள மடிச்சு வைக்காமல் அலட்சியமாக எந்த பெண்மணிகள் இருக்கிறார்களோ அதனால தரித்திரியத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். ஏனென்றா உலமாக்கள் சொல்றாங்க, பெண்மணிகள் உடுப்பு காய போடுற இடத்தை பார்க்கிறதே மக்ரூஹ்ன்றாங்க ஆண்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு முன்னால தொங்க விடுறது, ஆக்கள் வார இடத்துல தொங்க விடுறது, கணவன்மார்கள் சொன்னா அதை கணக்கெடுக்கிறதே இல்ல. அன்பான இஸ்லாமிய கண்ணியமானவர்களே, மார்க்கம் உங்களோட கொண்டைக்குள்ள தங்கி கொண்டிருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுல ஒரு நாள் நாயகத்திர வீட்டுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவே இல்லை. ஒரு வாரமா வரல. கவலைப்படுறாங்க, துஆ செய்யறாங்க, ஏன் வரலன்னு. அன்புக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாரம் கழிஞ்சு வாராங்க. நாயகம் கேட்கிறாங்க, என்னப்பா நீங்க ஒரு வாரமா வரல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நான் வராம இருக்கல்ல, ஒரு வாரமாக வந்து கொண்டே இருந்தேன். வார நேரத்துல உங்களோட மனைவிமார்கள்ல சில பேரு முடிய மறைக்காம முன்னுக்கு நின்று கொண்டே இருக்கிறாங்க. முன்னுக்கு நின்றா பின்ன எங்களுக்கு எப்படி வார? எங்களால வர முடியாது. மலக்குமார்களை தடை செய்யக்கூடிய ஆயுதம் பெண்மணிகளுடைய முடியில் இருக்கிறது. தயவு செஞ்சு முடிய மறைச்சு கொள்ளுங்க. ஒரு முடி போதும் ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு.